வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, துணை தேடும் நெஞ்சம் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரசன்னா இருக்கும் வீட்டில் ஒரு சாய்வு நாற்காலியில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் சுனிதா. நீ ஏமா தற்கொலைக்கு முயற்சி செய்த? இது பாவம் இல்லையா என்று கேட்டான் பிரசன்ன ரெட்டி. பாபு, நான் எவ்வளவோ பாவம் செய்திருக்கேன், அதுல இதுவும் ஒரு பாவம்தான் என்று கூறி அழுதாள். போகட்டும், இனி மாதிரி தற்கொலைக்கு முயற்சிக்காத என்றான் பிரசன்ன ரெட்டி. பாபு, தற்கொலை செய்தா என்ன ஆகும்? நான் செத்து போவேன் இல்லையா? நான் சாகும் வரை தற்கொலை செய்ய முயற்சிப்பேன். ஏன்னா எனக்கு எதிர்காலமே இல்ல. இனி சாவுதான் எனக்கு நிம்மதி தரும் என்று சொல்லி அழுதாள் சுனிதா. பிரசன்ன ரெட்டி ஸ்னேகா என்ற பொது சேவை நிறுவனத்திற்கு போன் செய்து ஆங்கிலத்தில் ஏதோ பேசினான். உடனடியாக ஸ்னேகாவிற்கு வரும்படி அவனுக்கு உத்தரவு வந்தது. சுனிதாவை அழைத்து கொண்டு ஸ்னேகாவிற்கு சென்றான் பிரசன்ன ரெட்டி. மும்பையில் ரகு வீட்டில் இருந்து வக்கீல் தாத்தாசாரி ஊருக்கு திரும்பி வந்து விட்டாரா என்று போனின் மூலம் வெங்கட் கேட்டான். ஊருக்கு வந்துவிட்ட தாத்தாசாரி மாலை 6 மணிக்கெல்லாம் வந்து விடும்படி சொன்னார். அவர் சொன்ன நேரம் வந்தது. ரகுவும் வெங்கட்டும் தாத்தாசாரி வீட்டிற்குள் நுழைந்தனர். தாத்தாசாரி அவர்களை காக்க விடாமல் உள்ளே அழைத்தார். இருவரையும் வரவேற்று பையனிடம் ஆளுக்கு ஒரு டீ தரும்படி பணித்தார். சொல்லுங்க, என்ன விசேஷம்? என்னால் ஆக வேண்டியது இருந்தா உடனே செய்கிறேன். கட்சிக்காரங்களுக்காக எப்போதும் வாதாட தயாரா இருக்கேன். அதுதான் தாத்தாசாரி என்றார் தாத்தாசாரி. என் மனைவி விவாகரத்துக்காக நீங்க என்னிடம் கையெழுத்து வாங்குனீங்க. பிறகு அது என்ன ஆனதுன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டான் வெங்கட். ஓ, நீங்க தான் அந்த சீதாவோட ஹஸ்பண்ட் வெங்கட்டா? இப்ப நேக்கு ஞாபகம் வந்துடுத்து என்று சொல்லி காலிங் பெல்லை அடித்தார். ஆபீஸ் பையன் உடனே வந்தான். டேய் பையா, நீ இந்த டீ கப்பை எடுத்துட்டு போ. நான் இவங்களோட கொஞ்சம் பேசணும். இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு யாரையும் உள்ள விடக்கூடாது. நான் கூப்பிட்டா தான் வரணும், தெரிஞ்சதா? சரி சார் என்று டீ கப்பை எடுத்து சென்றான் பையன். இங்க பாருங்க வெங்கட், நான் ஒரு வக்கீல். நான் என் டியூட்டியை தான் செய்கிறேன். உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிண்டு மேல போக முடியாம போயிடுத்து. வழக்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீதாவும் ஊற விட்டு போயிட்டாங்க. அப்போ நான் எப்படி வழக்க நடத்த முடியும்? இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாதவங்க சகுந்தலாங்கிற பொண்ணு. அவங்க இந்த டைவர்ஸ்ல ரொம்ப அக்கறை காண்பிச்சாங்க என்றார் தாத்தாசாரி. யார் அந்த சகுந்தலா என்றான் ரகு. லேசாக சிரித்து கொண்டே வெங்கட்டை பார்த்தார் தாத்தாசாரி. வெங்கட் தலையை குனிந்து கொண்டான். என்னுடைய கிளையண்ட். நான் அந்த பெண் சகுந்தலாவின் அப்பாவின் வியாபாரத்திற்கு வக்கீல். அந்த பொண்ணும் என்னை சந்திக்கும் போதெல்லாம் அங்கிள் என்றுதான் கூப்பிடுவாள். டேவிட் அண்ட் டேவிட் என்ற பெரிய நிறுவனத்திற்கு சொந்தக்காரர் சேகரன். அவரின் ஒரே செல்ல பொண்ணுதான் சகுந்தலா. பொண்ணா இருந்தாலும் பிள்ளையைப் போல வளர்த்து விட்டார் அவள் அப்பா. அவள் அம்மாவுக்கு எந்த பவரும் கிடையாது. சகுந்தலா கேட்டதெல்லாம் அவள் அப்பா வாங்கி தந்துடுவார். அவரால வாங்கி தர முடியாதது அவளது காதலன்தான். அவள் காதலிச்சா, ஆனா அந்த பையன் அவளை காதலிக்கவில்லை. கல்லூரியில் பிள்ளைகள் செய்யும் ராக்கிங் தான் இவள் மனசுல காதல் உண்டானது. அவர்கள் அதை விளையாட்டு கேலி கூத்துன்னு சொன்னாலும் கூட அவளால அதை ஏற்க முடியல. அவள் காதலித்தது நம்ம வெங்கட்டைத்தான். என்ன வெங்கட், சரியா? ஆமா சார், விளையாட்டு வினை ஆயிடுத்து. நான் என் உதவியாளருடன் வெங்கட்டும் அவர் மனைவியும் விவாகரத்து செய்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கு வந்து அதை கவனித்த சகுந்தலா, வெங்கட்டிற்கும் அவர் வீட்டு வேலைக்காரிக்கும் ஏற்பட்ட உறவினால் அந்த விவகாரம் உண்டானது என்பதை அறிந்து கொண்டாள். ஒரு நாள் வெங்கட்டிடம் போன் செய்து, உன் மனைவி உன்னை சந்தேகப்பட்டு விவாகரத்து செய்வதாக அறிந்தேன். நீ எப்படியானாலும் பரவாயில்லை, என்னை கல்யாணம் செய்து கொள்னு கேட்டிருக்கா. உண்மைதான மிஸ்டர் வெங்கட் என்றார் தாத்தாசாரி. உண்மைதான் என்றான். ஆனால் வெங்கட் ஒப்புக்கொள்ளவில்லை. அவளை மகாலட்சுமி கோவிலுக்கு வரும்படி சொல்லி ஒரு கடிதம் மூலம் திருமணம் நடக்காது என தெரிவித்துவிட்டு ஊரை விட்டே போய்விட்டார். இந்த விவரத்தை என்னிடம் சொல்லிவிட்டு அழுதாள் சகுந்தலா. அங்கிள், உங்கள் ஆபீஸில் நான் இருந்த சமயம் நீங்கள் வெங்கட்டை பற்றி பேசியதை அறிந்து அவருக்கு மிகுந்த துன்பத்தை அளித்து அவர் ஊரை விட்டே போக காரணமாயிட்டேன். என்னை மன்னியுங்கள். நான் கனடா நாட்டில் எனக்காக காத்திருக்கும் என் மாமன் மகன் விஜயனை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆகிவிடப் போகிறேன். இனி வெங்கட் வாழ்வில் குறுக்கிட மாட்டேன். நீங்கள் என்றாவது ஒரு நாள் அவரை சந்தித்தால் அவர் தன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழ
நான் விரும்புவதாக சொல்லுங்கள். என்னை மன்னித்துவிட சொல்லுங்கள் என்று கூறி என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு கனடா சென்று விட்டாள் சகுந்தலா. மிஸ்டர் வெங்கட், இந்தாங்க, நீங்களும் உங்கள் மனைவியும் கையெழுத்து போட்ட வக்காலத்துக்கள் என்று கூறி அத்தனை காகிதங்களையும் வெங்கட்டிடம் கொடுத்தார் தாத்தா சாரி. ரொம்ப தேங்க்ஸ் என்றான் வெங்கட். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. வெங்கட், கடைசியா ஒரு விஷயம். நான் எப்பவும் டைவர்ஸ் கேஸ் வந்தா பெண்களிடம் சில கேள்விகள் கேட்பேன். அதில் முக்கியமா டைவர்ஸ் ஆன பின் உங்க தாலியை என்ன செய்ய போறேன்னு கேட்பேன். முக்காவாசி பெண்கள் அதை உண்டியலில் போட்டு விடுவோம், அல்லது நகைக்கடையில் போட்டு வேறு நகை வாங்கி விடுவோம், அல்லது டைவர்ஸ் ஆனவுடன் பழைய கணவன் முகத்தின் மீது இந்தாடா நீ கட்டின தாலின்னு சொல்லி வீசி விடுவோம் என்பார்கள். இதே மாதிரி உன் மனைவி சீதாவையும் தாலியை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க முகத்துல ஒரு அதிர்ச்சியை பார்த்தேன். அதை திருப்பதி உண்டியலில் போட்டுடுங்களேன்னு சஜஷன் கொடுத்தேன். அதுக்கு உங்க மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? மாமா, என்னை பொறுத்தவரையில் தாலிங்கிறது ஒரு பெண்ணை சுமங்கலின்னு எடுத்து காட்டுற விஷயம். நான் வாழா வெட்டியாகவாவது இருந்துட்டு போறேன். ஆனா அமங்கலியா இருக்க ஆசைப்படல மாமா. சுமங்கலியாவே சாக ஆசைப்படுறேன்னு சொல்லி விக்கி விக்கி அழுதா. அவள் வாய்தான் விவாகரத்து கேட்டதே தவிர அவளுடைய மனசு இணைந்து வாழவே ஆசைப்படுகிறது. அதனால நான் இந்த விவாகரத்து பத்திரத்தை கோர்ட்டில் தாக்கல் செய்யல. நான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நடப்பவன்தான். ஆனா கட்சிக்காரங்களை பாண்டவர்கள் கௌரவர்கள்னு பிரித்தாட நினைக்க மாட்டேன். மனித நேயத்திற்குத்தான் முதலிடம் கொடுப்பேன். அது கை கொடுக்கலைனா தான் சட்டத்தின் உதவியை நாடுவேன் என்றார். உணர்ச்சி மேலிட பேச முடியாது நின்றான் வெங்கட். சார், யூ ஆர் வெரி கிரேட். நீங்க அற்புதமான மனிதர் என்றான் ரகு. அதுதான் தாத்தா சாரி என்று சொல்லி சிரித்தார் தாத்தா சாரி. அவர் ஓட்டைப்பல் தெரிய உடன் ரகு சிரித்தான். கண்ணீருடன் சிரித்தான் வெங்கட். ஸ்னேகா என்ற பொது சேவை நிறுவனத்தின் வாசலில் பிரசன்ன ரெட்டியும் சுனிதாவும் காத்து கொண்டிருந்தனர். ஒரு பெண் வந்து இருவரையும் கவுன்சிலிங் செய்யும் அறைக்கு அழைத்து சென்றாள். அங்கு ஒரு பெண்மணி இருவரையும் வரவேற்றாள். வருக, நல்வரவு, உட்காருங்க. என் பெயர் மிஸ் சூசு. அப்படின்னா என்ன தெரியுமா? மிஸ் சுஜாதா சுவாமிநாதன். என்னுடைய ஊர் சென்னை என்று சொன்னாள் அவள். சுனிதா லேசாக புன்னகை புரிந்தாள். இப்ப உங்க பெயரை சொல்லணும். என் பெயர் பிரசன்ன ரெட்டி. என் ஊர் ஹைதராபாத் என்றான் பிரசன்னா. சுனிதா சற்று நேரம் பிரசன்ன ரெட்டியையும் சூசூவையும் பார்த்துவிட்டு, என் பெயர் சுனிதா, என் ஊர் மும்பை என்றாள். நீ மராட்டிக்காரியா என்றாள் சூசு. ஆமா. உன் முழு பெயர் சுனிதாவா? இல்லை, மீராபாய் சுனிதாபாய். அடடே, உனக்கு 2 பேரா? சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பாட்டி என்னை மீராபாய்னு கூப்பிடுவாங்க. என் அம்மா சுனிதாபாய்னு கூப்பிடுவாங்க. என் சின்னம்மா என்னை சுனிதான்னு கூப்பிடுவாங்க. என் அப்பா என்னை பொண்ணுன்னு கூப்பிடுவார். உங்க இஷ்டம் எப்படியோ அப்படி கூப்பிடுங்க என்றாள் சுனிதா. சரி சுனிதாபாய், உன் பாட்டி எங்க இருக்காங்க? கையை தூக்கி ஆள்காட்டி விரலால் வானத்தை காட்டினாள். உங்க பாட்டி செத்துட்டாங்களா? ஆமா. அம்மா எங்க இருக்காங்க? திரும்பவும் ஆள்காட்டி விரலால் வானத்தை காட்டினாள். ஓ, உங்க அம்மாவும் செத்துட்டாங்களா? ஆமா. உங்க அப்பா எங்க இருக்காங்க? திரும்பவும் வானத்தை காட்டினாள் சுனிதா. ஓ, உங்க அப்பாவும் செத்துட்டாங்களா? ஆமா. உங்க சின்னம்மா எங்க இருக்காங்க? திரும்பவும் வானத்தை காட்டினாள் சுனிதா. ஓ, அவங்களும் செத்துட்டாங்களா? ஆமா. உனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? ஆமா. உனக்கு குழந்தை இருக்கா? இருக்கு. பொண்ணா பிள்ளையா? பிள்ளை. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகல. நான் கெட்டு போயிட்டேன். நான் வாழக்கூடாது. நான் சாகணும். நான் சாகணும். நிச்சயமா சாகணுமா? நிச்சயமா சாகணும். சரி, நீ இஷ்டப்பட்டா சாகலாம். ஆனா நான் ஒப்புதல் தர்ற வரைக்கும் சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஏன்னு சொல்லுங்க. காரணம் சொல்றேன். ஆனா எனக்கு 3 நாள் அவகாசம் வேணும். சரி. அப்போ நான் ஒப்புதல் தர்ற வரைக்கும் நீ தற்கொலை செய்ய முயற்சி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடு. சரி, சத்தியம் என்று கைமேல் அடித்து சத்தியம் செய்தாள் சுனிதா. பிரசன்ன ரெட்டி வீட்டுல வேலை ஏதாவது செய்துகிட்டு இருக்கணும், சரியா? சரி என்றாள் சுனிதா. கஸ்தூரிபாய் பெண்கள் விடுதியில் சுனிதா குழந்தையை பற்றிய விவாதம் நடந்தது. குழந்தையின் தாய் எவ்வளவு தேடியும் விவரம் தெரியவில்லை. ஆகவே அதை வளர்க்கும் உரிமையை நாம் சீதாவுக்கு தருவோம். இன்னும் 3 மாதத்திற்கு அதன் தாய் அந்த குழந்தையை கோரவில்லையெனில் அது சீதாவின் குழந்தையாகவே வளரட்டும் என்று சந்திரலேகா சொல்ல மற்ற நிர்வாகிகள் ஒப்புதல் அளித்தனர். சீதா குழந்தையை வாரி அணைத்து கொஞ்சி கூத்தாடினாள், பாலூட்டினாள், தாலாட்டினாள். நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணே மணியே கல்கண்டே என்று கொஞ்சி கொஞ்சி மகிழ்ந்தாள்.
சீதா இவ்வாறு தாலாட்டி குழந்தையை உறங்க வைத்து அருகில் இருந்த சமயம் சந்திரலேகா அறைக்குள் வந்தாள். இப்போ சந்தோஷமா இருக்கியா சீதா? ஆமா ஆன்ட்டி. நீ ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்தேன்னு சொல்லவே இல்லையே? நீங்க கேட்கவே இல்லையே ஆன்ட்டி. அதனால தான் நான் சொல்லல. சரி இப்ப கேட்குறேன். நீ ஏன் உன் புருஷனை விட்டுட்டு வந்துட்ட? ஆன்ட்டி, நானும் எங்க ஆத்துக்காரரும் பிறர் கண்படும்படியா அத்தனை அந்யோன்யமா வாழ்ந்துண்டிருந்தோம். எனக்கு குழந்தை இல்லைன்ற குறை ஒன்ன தவிர வேறொன்றும் குறையே இல்லாது வாழ்ந்தோம். அவர் வரைந்த படங்களில் எல்லாம் என் முகம்தான் பிரதிபலிக்கும். ஒரு தரம் நானே கேட்டேன், அது ஏன் எல்லா படத்திலையும் என் முகமே பிரதிபலிக்குதுன்னு. அதுக்கு என் ஆத்துக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ஓவியர் உள்ளத்துல யார் நிறைஞ்சிருக்காங்களோ அவள்தான் ஓவிய வடிவில வெளி வருவாள்னு சொன்னார். இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? ஆனா சீக்கிரமே அந்த பெருமையை உடைச்சிட்டார். ஒரு நாள் எங்க ஆத்து வேலைக்காரி சுனிதாபாய் முகம் அவரது படத்துல பிரதிபலித்தது. நான் காரணம் கேட்டேன். அவர் மழுப்பிட்டார். அந்த வேலைக்காரி சுனிதாபாயை கேட்டேன். அவள் போட்டிருந்த கருப்பு வளையல் ஒண்ணு குறைஞ்சிருந்தது. எங்க ஆத்துக்காரர் படுக்கையில அவளோட உடைஞ்ச வளையல் இருந்தது. அவளை மிரட்டினேன். அவ நடந்ததை அப்படியே சொல்லிட்டா. என் சகோதரி மாதிரி நினைச்சு அந்த சுனிதா எனக்கு துரோகம் பண்ணிட்டா. ராமனே மறு அவதாரம் எடுத்த மாதிரி இருந்த என் ஆத்துக்காரர் நான் ஊர்ல இல்லாத சமயம் அந்த வேலைக்காரியோட ச்சே சொல்லவே என் நாக்கு கூசுது. இப்படி அர்ஜுனனா மாறி விடுவார்னு நான் நினைக்கவே இல்லை ஆன்ட்டி. இதுவே ஒரு பொண்ணு செய்திருந்தா எந்த ஆம்படையானாவது மன்னிப்பானா? நீங்களே சொல்லுங்க ஆன்ட்டி. அவரோட இனி வாழ வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுண்டு சொல்லிக்காம ஓடி வந்துட்டேன். காட்டுல அந்த ராம சீதாவை காணாம தவிச்ச மாதிரி எங்க ஆத்துக்காரரும் என்னை காணாம தவிக்கணும். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றாள் சீதா. அதற்குள் குழந்தை விழித்து கொள்ள சீதா தட்டி கொடுத்தாள். ஸ்னேகாவில் ஒரு சாய்வு நாற்காலியில் சுனிதா கண்மூடி படுத்திருந்தாள். சுஜாதா பிரசன்னாவை வெளியில் இருக்கும்படி சொல்ல பிரசன்னா வெளியில் சென்றான். சுனிதா, இப்ப நீயும் நானும் மட்டும்தான் அறையில் இருக்கோம். உன் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்றாள் சுஜாதா. எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, சொந்த சொந்தமும் சுற்றமும் இல்லை. என்னால இந்த உலகத்துல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஏன் உயிரோட வாழணும்? நான் சாகத்தான் வேணும் என்றாள் சுனிதா. சுனிதா பாய், எனக்கும் அம்மா அப்பா இல்லை. என்னை யாரோ ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சாங்க. நான் எப்பவும் முதல் மாணவியா படிச்சேன். என்னை பாராட்ட ஒரு சொந்தம் கூட இல்லை. சரியா படிக்கலைன்னா என்னை திட்டி படிக்க சொல்லக்கூட ஒருத்தரும் இல்லை. நான் யாரும் இல்லைன்னு மனசொடிஞ்சு தற்கொலை செய்ய போனேன். ஒரு நல்ல மனிதர் என்னை காப்பாற்றி இந்த சமூக கூடத்திற்கு அழைத்து வந்தார். பல நாள் இங்கு நான் பயிற்சி எடுத்துக்கொண்டேன். என்னை விட மோசமான பலரையும் பார்த்தேன். அவர்கள் வாழ்க்கை நிலையை ஒப்பிடும்போது நான் அவர்களை விட எவ்வளவோ மேலாக இருப்பதாக தோன்றியது. அன்றைக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன். வாழ்க்கையில் துரதிர்ஷ்ட பெண்களை நல்ல பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உறுதி எடுத்துக்கொண்டேன். அதில் வெற்றிகளும் கண்டேன். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத நான் இன்று வாழ்வை தொலைத்துவிட்ட அபலைகளுக்கு பிரயோஜனம் உள்ளவள் ஆனேன். வாழ தகுதியற்றவள் என்று எண்ணிய நான் இன்று வாழ வேண்டிய அவசியத்தை உணர்கிறேன். கூனி குறுகி போன நான் இன்று தலை நிமிர்ந்து இந்த உலகத்தை பார்க்கிறேன். என்னையும் அறியாமல் என்னுள்ளே ஒரு தெய்வீக பலம் இருப்பதை உணர்கிறேன். எனக்காக வாழாமல் பிறர் நலனுக்காக வாழும்போது ஏற்படும் சந்தோஷமே அலாதியானது. உன்னால் இந்த உலகில் ஒரு ஜீவனுக்காவது நல்லது ஏற்பட்டால் உன் ஜென்மம் உபயோகமுள்ளதாகும். தற்கொலை செய்து கொண்டால் ஒரு பிடி மண், யாருக்கும் பிரயோஜனமில்லை என்று முடித்தாள் சுஜாதா. சுஜாதா கூறிய யாவற்றையும் சாய்வு நாற்காலியில் கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்த சுனிதாவின் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. விக்கி விக்கி அழுதாள். சுஜாதா சற்று நேரம் அமைதியானாள். சுனிதா அழுது முடித்த பின், சுஜாதா, உங்கள் வாழ்க்கையை கேட்டதும் எனக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளது. சொல்லுங்கள், நான் எப்படி பிறர்க்கு பிரயோஜனமாவேன்? என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு முழுவதும் நான் சொல்லிவிட்டேன். நான் என் நிலையில் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டாள். ஒரு வாரம் பிரசன்ன ரெட்டியின் வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டு சந்தோஷமாயிரு. அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போம். சரியா என்றாள் சுஜாதா. சரி என்றாள் சுனிதா. மும்பையில் ரகு வீட்டில் ரகு, வெங்கட்டின் தாய் மாமன் ஆகியோர் சீதாவை பற்றி பேசினார்கள். மாமா, இதுவரையில் மும்பையிலும் அருகாமையில் உள்ள பல விடுதிகளிலும் சீதா மன்னியை பற்றி விசாரித்து பார்த்துட்டேன். ஒரு தகவலும் இல்லை. தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன்.
ஊர்லயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அங்கேயும் வரலையாம். இனி என்ன செய்யலாம்? போலீஸ்ல தகவல் தரலாமா? என்று கேட்டான் ரகு. வேண்டாம் வேண்டாம். பேப்பர்ல ஒரு விளம்பரம் தரலாம்னு யோசிக்கிறேன் என்றார் மாமா. எப்படி தரலாம்? என்றான் ரகு. எழுதிக்கோ ரகு. அன்புள்ள சீதா மன்னிக்கே. ரகுவின் திருமண அழைப்பு. மன்னி, நீங்கள் இருக்கும் இடம் தெரியவில்லை. தயவு செய்து நீங்கள் இருக்கும் இருப்பிடத்தை கடிதம் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தெரிவியுங்கள். திருமண அழைப்பிதழை அனுப்புகிறேன். இப்படிக்கு அன்புள்ள குழந்தன் ரகு. விலாசம், தொலைபேசி. எழுதிட்டியா என்றான் ரகு. எழுதித்தேன் என்றான். மும்பை, தமிழ்நாடு முக்கிய தினசரியில் 3 நாள் தொடர்ந்து வெளியிட நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் மாமா. பிரசன்ன ரெட்டி வீட்டில் சுனிதா வீட்டு வேலைகள் யாவற்றையும் கவனித்துவிட்டு உப்பிட்டு செய்து பிரசன்ன ரெட்டிக்கு கொடுத்தாள். உப்பிட்டு என்ற உப்மா பிரசன்ன ரெட்டிக்கு மிகவும் பிடித்திருந்தது. உப்பிட்டு எப்படி இருக்கு எஜமான் என்று கேட்டாள் சுனிதா. ரொம்ப நல்லா இருக்கு என்றான் ரெட்டி. எஜமான், இது டிகிரி காஃபி. பிராமணர்கள் வீட்டில் பெண்கள் இப்படித்தான் காஃபி போடுவார்கள் என்றாள் சுனிதா. ரொம்ப நல்லா இருக்கு சுனிதா என்று கூறி முழுக்கை சட்டையில் உள்ள கை பொத்தானை தேடினான். பொத்தான் உடைந்து போயிருந்தது. சட்டையை கழற்றி தாங்க, நான் பொத்தானை தைத்து தருகிறேன் என்றாள். பரவாயில்ல, இப்படியே தைத்து கொடு என்றான் ரெட்டி. ஊசி நூலையும் ஒரு பொத்தானையும் எடுத்து பிரசன்னாவின் சட்டையில் உள்ள முழுக்கையில் பொத்தானை வைத்து தைத்தாள். அந்த மிகுதி நூலை வெட்ட கத்திரி இல்லாததால் கை அருகில் பல்லை வைத்து நூலை கடித்து எடுத்தாள். அவள் முகத்தை மிக அருகாமையில் பார்த்ததும் பிரசன்ன ரெட்டி உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு உணர்வு உண்டானது. ஆனால் அவன் பெருந்தன்மையினால் இதை காட்டிக்கொள்ளவில்லை. அப்பொழுது பிரசன்னாவின் போன் மணி அடித்தது. ஹலோ, நான் பிரசன்னா பேசுறேன் என்றான் பிரசன்ன ரெட்டி. எதிர்ப்புறம் சுஜாதா. சார், நான் சுஜாதா பேசுறேன். உங்க பேஷண்ட் சுனிதாவை பத்தி அலசி பார்த்தோம். அவள் உள்ளத்துல வாழ நினைக்கிறாள். ஆனால் பிடிமானம் இல்லாமல் தவிக்கிறாள். கொள்கை அல்லது இலக்கு இருந்தால் அவள் வாழ்வதற்கு பொருள் வந்துவிடும். இனம் புரியாத வாழ்வதை விட இலக்குடன் வாழ்ந்தால் அவள் வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்துவிடும். அவள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டாள். இதுதான் இப்போதைய கணிப்பு என்றாள் சுஜாதா. சரிங்க மேடம், நானும் யோசித்து அவளுக்கு ஒரு இலக்கு கண்டுபிடித்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு போன் ரிசீவரை வைத்தான் ரெட்டி. என்ன எஜமான், நான் ஒன்று கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்று கேட்டாள் சுனிதா. இல்லை என்று தலை அசைத்தான் பிரசன்னா. உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லை. மனைவி மக்களும் இல்லை. ஒரே ஒரு தங்கை உண்டு. அவளும் பெண்கள் விடுதியில் உள்ளாள் என்றான் பிரசன்ன ரெட்டி. உங்க தங்கையை பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனால் அவளால் அவ்வளவாக பேச முடியாது. எஜமான், சாயந்தரம் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு ரொட்டியும் சப்ஜியும் செய்து வைக்கிறேன். சரி என்றான் ரெட்டி. சந்திரலேகா பெண்கள் விடுதியில் தன் ஆபீஸ் அறையில் ஆங்கில பத்திரிகையை திரும்ப திரும்ப படித்தாள். பிறகு தொலைபேசி மூலம் சீதா தன்னிடம்தான் இருப்பதாகவும் தனது விலாசம் குறித்து கொள்ளும்படியும் கூறினாள் சந்திரலேகா. பிறகு சிஸ்டர் விஜயாவை அழைத்து சீதாவை கூப்பிடும்படி பணித்தாள். சீதா சற்று நேரத்தில் அங்கு வந்தாள். சிஸ்டர் சீதா, இன்றைக்கு மாலை 6 மணிக்கு என் அறைக்கு வரணும். நான் கொஞ்சம் தனியாக உன்னிடம் பேச வேண்டும் என்றாள் சந்திரலேகா. சரி, வருகிறேன் என்றாள் சீதா. குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு பின் கூர்கா அமர்சிங்கிடம் அவனை ஒப்படைத்துவிட்டு சரியாக 6 மணிக்கு சந்திரலேகா அறைக்குள் நுழைந்தாள் சீதா. சீதா, ஒரு முக்கிய செய்தி. நீ விவாகரத்து கோரி கையெழுத்து போட்டு தாத்தா சாரியிடம் கொடுத்த. தாத்தா சாரியும் உன் புருஷனிடம் கையெழுத்து வாங்கிட்டார். மனசு கேட்காத உன் புருஷன் மிஸ்டர் வெங்கட் ஊரை விட்டு ஓடி போயிட்டார். இந்த 2 வருஷமா பரதேசி மாதிரி சுத்திட்டு இப்பதான் மும்பை வந்து சேர்ந்திருக்கிறார். அவரை இங்கு வந்து உன்னை கூட்டி போக சொல்கிறேன். நீ உன் புருஷனோடு சேர்ந்து வாழ்வதுதான் நல்லது என்றாள் சந்திரலேகா. வந்து அந்த மனுஷன் முகத்தையே பார்க்க பிடிக்கலை. என்ன மன்னிச்சிடுங்க ஆன்டி என்றாள் சீதா. சீதா, உன்னை மாதிரி பிடிவாதம் பிடிச்சதால இன்னைக்கு நான் என் புருஷன் இருந்தும் இல்லாதது போல வாழ்கிறேன். நான் ஹைதராபாத்தில் உள்ளப்போ ஒரு பெரிய புயலே என் வாழ்க்கையில் உண்டானது என்றாள் சந்திரலேகா. இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில புயலா? அது என்ன ஆன்டி என்று கேட்டாள் சீதா. நானும் என் ஆத்துக்காரரும் ஹைதராபாத்தில் இருக்கும்போது எங்க பக்கத்து ஆத்துல ஒரு பஞ்சாபி குடும்பம் இருந்ததுன்னு சொல்லி இருக்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஆன்டி. அந்த அம்மா பேரு கூட ரீனா ராயின்னு சொன்னீங்க. உங்களுக்கு கூட ஹிந்தி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. நீங்க கூட பரீட்சையில முதல் மாணவியா வந்ததா சொன்னீங்க.
ரொம்ப சரி. அப்ப அந்த ரீனா ராய் புருஷன் பல்பீர் சிங் தான் நான் முதல் ரேங்க் வாங்கினதற்காக பார்ட்டி கூட வச்சாங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க கூட மாமா குடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டதா சொன்னீங்க. குடிச்சுட்டா தலகால் தெரியாம ஆடுவாங்கன்னு தான் நான் அப்படி சத்தியம் வாங்கினேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி 11 மணி வரைக்கும் குடி பார்ட்டி நடந்தது. நானும் ரீனா ராயும் வேறு சில பெண்களுடன் மற்றொரு அறையில் பழரசம் பருகிக் கொண்டு பேசிண்டிருந்தோம். அப்பொழுது என் ஆத்துக்காரருக்கு குடிக்க ஆசை வந்துடுச்சு. எங்க நான் ஏதாவது கேட்டு ரகளை பண்ண போறேன்னு பயந்து பழரசத்துல விஸ்கியை கலந்து என்னிடமும் ரீனாவிடமும் கொடுத்துட்டார். அதை குடித்ததும் ஒரே தலை சுற்றல் வந்துச்சு. பேசாம ரீனா ராய் கட்டிலேயே படுத்து தூங்கிட்டேன். பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நண்பர்களே, நமது மதிப்பிற்குரிய நண்பர் ரங்கநாத் மனைவி திருமதி சந்திரலேகா பிஏ ஹிந்தியில் நமது மாகாணத்திலேயே முதல் மாணவியா பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நமது அன்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து வாழ்த்துவதற்காகத்தான் இந்த பார்ட்டி. இன்றைக்கு நாம் நம்மையும் மறந்து விருப்பப்படி விஸ்கி அருந்தலாம். விஸ்கியாகவும் விஸ்கியா விஸ்கியாவும் வெளிநாட்டு சரக்குதான். அதனால் பயமில்லாமல் சாப்பிடலாம். பெண்கள் பழரசத்தில் விஸ்கியை கலந்து சாப்பிடலாம். முதலில் பெண்கள் யாவரும் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு புறப்படலாம் என்று சொன்னார் பல்பீர் சிங். ரங்கநாத் எழுந்து ரீனா ராய்தான் சந்திராவை ஹிந்தி பரீட்சை எழுதும்படி சொன்னார். அவருடைய தூண்டுதலும் உதவியும் தான் முக்கிய காரணம். அதனால் தான் சந்திரா முதல் மாணவியாக வந்தாள். உதவிய ரீனா ராய் தம்பதியருக்காகவும் அவர்கள் நல் வாழ்க்கைக்காகவும் நாம் யாவரும் விஸ்கியை சாப்பிடுவோம் என்று கூறி தண்ணீர் கூட சேர்க்காமல் மட என்று விஸ்கியை பருகினார் எங்க ஆத்துக்காரர். எனக்கு செய்த சத்தியத்தையும் மறந்தார். எங்க ஆத்துக்காரர் நன்னா குடிச்சிட்டு பல்பீர் சிங் ஆத்துல உள்ள ஹால்ல படுத்து தூங்கிட்டார். பெண்கள் எல்லாம் தள்ளாடி கொண்டே போய்விட்டனர். சமையல் அறைக்கு சென்ற ரீனா ராய் அடுப்பு கேஸ் எல்லாம் மூடிவிட்டு கஷ்டப்பட்டு சமையல் கட்டு விளக்கை அணைச்சிட்டு மது மயக்கத்தால் அங்கேயே படுத்து உறங்கிட்டார். பல்பீர் சிங் வீட்டின் கதவை தாளிட்டு விட்டு ஹால்ல படுத்திருக்கும் எங்க ஆத்துக்காரரிடம், உங்க மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க காலையில எழுந்து போகலாம், குட் நைட்னு சொல்லிட்டு நேரா படுக்கை அறைக்கு வந்து ஏர் கண்டிஷன் மிஷினை ஓட விட்டு விளக்கை அணைத்துவிட்டு தன் மனைவி ரீனா ராய் தான் படுக்கையில் படுத்திருக்காள்ன்னு நினைச்சு பாதி மயங்கிய உறக்கத்தில் உள்ள என்னை நெருங்கி அணைச்சு கட்டி பிடித்து படுத்து கொண்டார். பாதி மயக்கமும் பாதி உறக்கமும் உள்ள நிலையில் நான் இருந்ததால் என்னால் நான் ரீனா ராய் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. அவர் பிடியில் இருந்து விடுவித்து கொண்டு வெளிவரவும் முயலவில்லை. விடியும் வரை சிறையில் உள்ளது போன்ற உணர்வோடு அசையாது படுத்திருந்தேன். பொழுது விடியும் பொழுது பல்பீர் சிங்கின் பிடி தளர்ந்தது. எனக்கும் மது மயக்கம் தெளிந்தது. பல்பீர் சிங்கின் பிடியில் இருந்து என்னை விடுவித்து கொண்டு எழுந்து உடைகளை சரி செய்து கொண்டு மிகவும் பதட்டத்துடன் ஹாலுக்கு வந்தேன். அங்கு என் ஆத்துக்காரர் இன்னும் மது மயக்கம் தெளியாமல் படுத்திருந்தார். நான் ஒன்றும் பேசாது வீட்டுக்கு சென்று நன்றாக தலையில் மஞ்சள் தண்ணீர் விட்டு குளித்தேன். நெற்றியில் பெரிய குங்குமம் வைத்து தலையை விரித்து போட்டு ஒரு மஞ்ச காளியைப் போல காட்சியளித்தேன். என் ஆத்துக்காரர் ஆத்துக்குள் காலடி எடுத்து வைத்தார். ருத்ர காளியாக மாறினேன். வாயில் வந்தபடி ஏசினேன். பெண்மைக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத நீங்கள் எல்லாம் ஏண்டா கல்யாணம் செய்துக்கிறீங்க? போடா, உனக்கு இந்த வீட்டுல வேலை இல்லை, உன்னை விவாகரத்து செய்கிறேன், போ வெளிய, என் முகத்துல முழிக்காதேன்னு கத்து கத்துன்னு கத்தி என் ஆத்துக்காரரை துரத்தி விட்டுட்டேன். அன்று வெளியே போன என் ஆத்துக்காரர் திரும்ப என்னை பார்க்க வரவே இல்லை. அவர் இருப்பிடம் தெரிந்தது. ஆனா நான் ஆத்துக்கு அழைக்கவே இல்லை. பல நாட்கள் வாரங்கள் வீராப்போடு காலம் கடத்தினேன். பிறகு அவரை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ முயன்று முடியவில்லை. 2 வருஷங்கள் வெகு வேகமாக ஓடி மறைந்தன. ஒரு விடுமுறையில் பல நண்பர்களுடன் சேர்ந்து க்ஷேத்ராடனம் சென்றேன். இமயமலையில் உள்ள லக்ஷ்மண் ஜூலா என்ற இடத்தில் தொங்கு பாலத்தில் அக்கறைக்கு சென்றோம். அங்கு தாடி மீசையுடன் ஒரு சாமியார் தவ கோலத்தில் இருந்தார். சற்று நேரத்தில் தவம் கலைந்து எழுந்தார். நான் அவர் காலில் விழுந்து எழுந்தேன். என் கூட வந்த பலரும் அவரை வணங்கினர். பிறகு அவர்கள் கங்கையின் பிரவாகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த தபஸ்வி என்னை பார்த்து, சந்திரா, இங்க வா என்றார். என் பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் ஆச்சரியம் மேலிட அவர் அருகில் சென்றேன். அவர் உருவம் மிகவும் ஆறுதல் அடைந்திருந்த போதும் அந்த குரல் என் ஆத்துக்காரர் குரல்தான் என்று கண்டு கொண்டேன். அண்ணா, நீங்களா என்றேன். சந்திரா, இன்று நான் முற்றும் துறந்த சாமியார். அன்று உனக்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு அந்த சத்தியத்தை மீறி குடித்து விட்டேன்.
ஒரு பாவமும் அறியாத உனக்கும் மது அருந்தும்படி செய்தேன். ரீனா ராய் மூலம் நீ இரவு முழுவதும் பல்பீர் சிங் படுக்கையில் சிறை கைதி போல இருந்ததையும் அறிந்தேன். இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேட ஒரு பெரியவரிடம் அடைக்கலமாய் சென்றேன். அவர் தீட்சை கொடுத்தார். இன்று உலக பந்தத்தில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். என் ஆத்மா மேலும் தூய்மையடைந்து இறைவனை அடைய தபஸ் செய்கிறேன் என்றார் என் ஆத்துக்காரர். துக்கம் தொண்டையை அடைத்தது. அண்ணா, என்னை மன்னித்துவிட்டு என்னுடன் திரும்பவும் கிரகத்திற்கு வாருங்கள் என்றேன். மன்னிக்கணும் சந்திரா, நான் எனக்காக மட்டும் தபஸ் செய்யவில்லை. இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் இன்புற்றிருக்க வேண்டும் என்று அனுதினமும் தபஸ் செய்கிறேன். இப்போது நான் ஒரு பொது உடைமை மனிதன். ஒரு கிரகத்திற்குள் அடைப்பட்டு வாழ முடியாது என்றார். அப்படியானால் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றேன். சந்திரா, நீயும் பொது சேவை செய்து மானுட சேவையே மகேசன் சேவை என்று வாழ்ந்து பேரின்பம் அடைவாயாக என்றார். அதுதான் எங்கள் கடைசி சந்திப்பு. அவர் வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்து எண்ணிக்கொண்டு இன்று நான் பொதுநல சேவை செய்கிறேன். இப்போது என் வாழ்க்கை ஒரு பாடமாய் அமைந்துவிட்டது. வீணான வரட்டு கௌரவ பிரச்சனையாலும் விட்டு கொடுத்து வாழ தெரியாததாலும் என்னுடைய இல்லற வாழ்வை தொலைத்துவிட்டு பொது சேவை செய்துண்டிருக்கேன். எனக்கு ஏதோ படிப்பு இருக்கு, நல்ல அனுபவம் இருக்கு, சமாளித்து கொண்டு வாழ்கிறேன். மற்றவாளா இருந்தா தோல்வியை தாங்க முடியாது தற்கொலை பண்ணி இறந்திருப்பா. இதை பார் சீதா, புருஷன் பெண்டாட்டி சண்டை வீட்டோட இருக்கணும், தெருவுக்கும் கோர்ட்டுக்கும் வரக்கூடாது. அப்படி வந்துட்டா அவ வாழ்க்கை நரகம்தான். ஆளுக்கு ஒவ்வொன்னா சொல்லுவா, ஆனா அவளால திரும்பவும் சேர்த்து வைக்க முடியாது. நீ உன் வரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு உன் புருஷனோட வாழணும்னு மனசால நினைச்சுக்கோ. உன் வாழ்க்கை நன்னா இருக்கும். நாளைக்கு உன் ஆத்துக்காரர் வருவார். அவரோட சண்டை போடாத. பழசையெல்லாம் மறந்துடு. அவரையும் நடந்ததெல்லாம் மறந்துட சொல்லு. நீயும் மன்னிப்பு கேள். வாழ்க்கை என்பது ஒட்ட முடியாத உடைஞ்சு போகிற கண்ணாடி இல்லை. அது நாம் விரும்புகிற மாதிரி உருக்கி விதவிதமாய் நகைகளாய் செய்து சந்தோஷத்துடன் அணிந்து கொள்ளக்கூடிய தங்கம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. எந்த பெண்ணும் புருஷனோட வாழும்போதுதான் 100% வாழ்கிறாள், பெருமைக்குரியவள் ஆகிறாள். புருஷன் இல்லாது எவ்வளவு மதிப்புடன் ஒரு பெண் வாழ்ந்தாலும் அது 99% தான் பெருமைக்குரியதாகும். என்னை போல. சீதா, உன் உள் மனதிலே உன் புருஷன் இருக்கிறார். இல்லை என்றால் தாத்தா சாரி, உன் தாலியை பற்றி கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொன்னாய்? சுமங்கலியாகவே சாக ஆசைப்படுகிறேன்னு சொல்லல. புருஷன் இல்லாதவ எப்படி சுமங்கலியாவாள்? சீதா, இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல. நாளைக்கு உன் புருஷனை பார்த்து நீ சொல்கிற பதிலிலே தான் இருக்கு நீ சுமங்கலியா வாழறதும் வாழாததும் என்று சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் தண்ணீரை குடித்தாள் சந்திரலேகா. இதுவரை கண்ணீருடன் பொறுமையாக கேட்டு கொண்டிருந்த சீதா ஒன்றும் சொல்லாது கண்ணீர் சிந்தியபடி வெளியில் சென்றாள். ஸ்னேகாவில் பிரசன்ன ரெட்டி ஒரு அறையில் அமர்ந்திருந்தான். சுஜாதா உள்ளே வந்து, குட் மார்னிங் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சுனிதாவை பொறுத்தவரை சாவதை விட வாழத்தான் ஆசைப்படுகிறாள். ஆனால் வாழ்வதும் சாவதும் உங்கள் கையில்தான் உள்ளது என்றாள். என்ன, ஏன் கையிலையா? என்ன சொல்றீங்க மேடம் என்றான் ரெட்டி. சுனிதாவுக்கு இப்போது ஒரு கணவன் தேவை. அவள் வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். உங்களை போன்ற பரந்த உள்ளமுடையவர்தான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும். முடிவு உங்களுடையது என்றாள் சுஜாதா. மேடம், நீங்க சொல்வதை பார்த்தால் சுனிதாவை நானே திருமணம் செய்து கொள்ள வேண்டுவது போல இருக்கின்றதே என்றான் ரெட்டி. சுருக்கமாய் சொன்னால் அதுதான் உண்மை என்றாள் சுஜாதா. கொஞ்சம் யோசிக்கணும் என்றான் ரெட்டி. எதையும் சீக்கிரம் முடிவு செய்யணும். ரொம்ப ஒத்தி போட்டா ஆறென கஞ்சி பழம் கஞ்சின்னு கொட்டி விடுவார்கள் என்றாள் சுஜாதா. எனக்கு வேண்டியவங்க இருக்காங்க, அவங்களுடன் பேசிவிட்டு நல்ல முடிவு செய்கிறேன் என்றான் ரெட்டி. சரிங்க, அப்படியே செய்யுங்கள் என்றான் சுஜாதா. பிரசன்ன ரெட்டி சந்திரலேகாவுக்கு ஃபோன் செய்து பேச ஆரம்பித்தான். மேடம், நான் பிரசன்ன ரெட்டி பேசுறேன். என் திருமண விஷயமா உங்ககிட்ட தனியா பேசணும். பிரசன்னா, நான் இப்பவே தயாரா இருக்கேன், உடனே வாங்க. சற்று நேரத்தில் பிரசன்னா சந்திரலேகா அறைக்குள் நுழைந்தான். சீதா இல்லையா என்று கேட்டான் பிரசன்னா. இல்ல, குழந்தையை தூக்கிண்டு கோவிலுக்கு போயிருக்கா, வர கொஞ்சம் நேரம் ஆகும். நான் ஒரு பெண்ணை தற்கொலையில் இருந்து காப்பாற்றியதாக சொன்னேன் அல்லவா? ஆமாம், அன்று போனில் சொன்னீர்கள். அவள் பெயர் சுனிதா. உங்கள் விடுதிக்கு வந்து அவள் குழந்தையை விட்டுவிட்டு தற்கொலை செய்ய போனவள் என்னால் காப்பாற்றப்பட்டாள். அந்த குழந்தை சீதா புருஷனுக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை. இந்த குழந்தை வெங்கட்டின் குழந்தை என்று சீதாவுக்கு தெரியாது.
நேற்று விடுதியில் சுனிதாவுடன் என் தங்கை சிட்டியை பார்க்க வந்தபோது சீதா கையில் உள்ள குழந்தையை பார்த்ததும் சுனிதா சீதா கண்ணில் படாமல் மறைந்தாள். பிறகு நடந்த உண்மையாவும் என்னிடம் கூறினாள். சுனிதா வாழ ஒரு இலக்கு வேண்டும் என சுஜாதா மேடம் கூறினார். அவள் இலக்கு ஒரு நல்ல கணவன். அது ஏன் நானாக இருக்கக்கூடாது? இதுதான் அவளை தற்கொலையில் இருந்து காப்பாற்றும் என நான் நம்புகிறேன். ஆனாலும் உங்கள் அறிவுரையும் தேவை என எண்ணுகிறேன். நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்றான் பிரசன்னா. எந்த ஒரு பெண்ணும் இந்த உலகில் ஆதரவு அற்றவளாக வாழக்கூடாது. படிப்பறிவு இல்லாதவர்களும் பிழைக்கும் வழி தெரியாதவர்களும் ஆதரவற்ற பெண்களும் தான் நமது சமுதாயத்தில் விலை மகளாக ஆகிறார்கள். 100 சட்டங்களும் ஆயிரம் தண்டனைகளும் அவர்களின் அவலத்தை தீர்க்க முடியாது. உங்களைப் போன்ற உத்தமர்கள் சமுதாயத்தில் வழி தவறியவர்களை ஆதரவு காட்டி நல்வழியில் வாழ வைத்தால்தான் பெண்கள் தலை நிமிர்ந்து நடப்பார்கள். சமுதாயத்தில் பெண்கள் முதுகெலும்பு போன்றவர்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து நின்றால்தான் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும். சமுதாயம் தலை நிமிர்ந்து நின்றால் நாடே தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களை ஈனப் பொருளாக நினைக்கும் வீணர்கள் அழிந்து போவார்கள். நீங்கள் சுனிதாவுக்கு நல்ல கணவனாக இருப்பீர்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். அதற்கு என் இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கிறேன். பிரசன்னா, அந்த குழந்தை சுனிதாவின் குழந்தை என்று யாருக்கும் தெரிய வேண்டாம். குறிப்பாக சீதாவுக்கு தெரியவே கூடாது. சீதா அந்த பிள்ளை மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாள். அவளின் அந்த அன்பு எள்ளளவும் குறையக்கூடாது. அது அவள் குழந்தையாகவே வளரட்டும். சுனிதாவை எந்த காரணத்தை கொண்டும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதென சத்தியம் வாங்கிக் கொள்ளுங்கள். நாளை சுனிதாவை அழைத்து வாருங்கள். தலைமுடி வெட்டி பாப் செய்து தற்கால நங்கையைப் போல எடுப்பாக அழைத்து வாருங்கள். அவள் பெயரை மாற்றி சொல்லுங்கள். நீங்கள் திருமணம் செய்ய போகிற பெண் என்று பகிரங்கமாக இந்த விடுதியில் பிரகடனம் செய்யுங்கள். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள் சந்திரலேகா. மேடம், நீங்கள் எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும். என் தங்கை சிட்டியின் திருமணம் முதலில் நடக்க வேண்டும். பின்புதான் நான் சுனிதாவை திருமணம் செய்ய முடியும் என்றான் பிரசன்னா. மிஸ்டர் பிரசன்னா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். சிட்டியின் கழுத்தில் தாலி ஏறிய பிறகே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றாள். சரி மேடம், நான் நாளைக்கு வருகிறேன் என்று கூறி பிரசன்னா புறப்பட்டு சென்றான். பிரசன்னா புறப்பட்டு சென்ற பிறகு சந்திரலேகா கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை வேண்டினாள். ஆண்டவனே, என் கணவர் வாக்கின்படி என்னால் முடிந்த நன்மையையே செய்து வருகிறேன். பிரிந்தவர்களை சேர்த்து வையுங்கள். என்னை நம்பியவர்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யுங்கள். சுனிதாவுக்கும் சிட்டிக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்து தாருங்கள் என்று மனமுருகி ஆண்டவனை வேண்டினாள் சந்திரலேகா. அப்பொழுது சீதா கோவிலில் இருந்து குழந்தையுடன் உள்ளே வந்தாள். பழம், பூ, விபூதி எல்லாம் சந்திரலேகாவிடம் தந்தாள். சந்திரலேகா பூவை தலையில் அணிந்து விபூதியை நெற்றியில் இட்டாள். ஆன்ட்டி, இன்று என் பிள்ளைக்கு அர்ச்சகர் மாமா பெயரிட்டு விட்டார் என்றாள் சீதா சந்தோஷமாக. சீதா, நீ சொல்றது நேக்கு புரியலடி. வந்து ஆன்ட்டி, பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்ய சொன்னேனா? அர்ச்சகர் குழந்தையின் நட்சத்திரம் பெயரெல்லாம் கேட்டார். நேக்கு ஒரு நிமிடம் என்னவோ போல் ஆகிவிட்டது. பிறகு சமாளித்து கொண்டு நட்சத்திரம் தெரியாது, பெயர் என் அப்பாவின் பெயர்தான் என்றேன். பிறகு அப்பாவின் பெயர்தான் என்ன என்று கேட்டார். குப்புசாமி சாஸ்திரிகள் என்றேன். சாஸ்திரி பெண்ணா இருக்கே, நட்சத்திரம் வேறு தெரியலன்னு சொல்ற. சரி சரி, பேருக்கே அர்ச்சனை செய்துடுறேன்னு சொல்லி குழந்தை குப்புசாமி பேருக்கே அர்ச்சனை செய்தார். பிறகு அந்த மாமா விபூதியை குப்புவின் நெற்றியில் இட்டு ஆயுள் ஐஸ்வர்ய ஆரோக்கியத்தோடு வாழணும்னு ஆசிர்வதித்தார் என்று சொன்னாள் சீதா. பிறகு குழந்தையை பார்த்து, டேய் குழந்தை, உன் பெயர் குப்புசாமி சாஸ்திரி, நான் உன்னை குப்புன்னு கூப்பிடுவேன் என்று சீதா சொல்ல குழந்தை குப்பென்று சிரித்தது. ஆன்ட்டி ஆன்ட்டி, பாத்தீங்களா, குப்பு சிரிக்கும்போது வாய் ஒரு ஓரமாய் போய் ஓரம் சிரிப்பு சிரிக்கிறான். அப்படித்தான் என் ஆத்துக்காரரும் சிரிப்பார். முடிய பாருங்கோ, சுரட்டை சுரட்டையா எங்க ஆத்துக்காரர் மாதிரி என்றாள் சீதா. யார் கண்டார்கள்? ஒருவேளை உன் ஆத்துக்காரர், சொந்தக்காரர் பிள்ளையாக இருந்தாலும் இருக்கலாம் என்று சிரித்து கொண்டே கூறினாள் சந்திரலேகா. ஆமா, பொல்லாத பிள்ளையா இருக்கான் என் குப்பு என்று கூறி குப்புவை முத்தம் கொடுத்தாள் சீதா. குப்புவும் சிரித்தான். சந்திரலேகா தன் அறையில் அமர்ந்திருந்தாள். அமர்சிங் வாசலின் அருகில் நின்று, மேம் சாப், உங்களை பார்க்க யாரோ 2 பேர் வந்திருக்காங்க என்றான். உள்ள வர சொல் என்றாள். உள்ளே ரகுவும் வெங்கட்டும் நுழைந்தனர். ரகு, மேடம், என் பெயர் ரகு. இவர் பெயர் வெங்கட், என் அண்ணன், சீதாவின் கணவர் என்றான். வாங்க, உட்காருங்க என்றாள் சந்திரலேகா. இருவரும் அமர்ந்தனர்.
மேடம், என் அண்ணன் அறியாமல் செய்த தவறு. சுனிதா என்ற வேலைக்கார பெண்ணிடம் தவறாக நடந்துவிட்டார். அதற்காக அவர் மிகவும் வருந்தினார். சீதா மன்னியும் அவரை மன்னிக்காமல் விவாகரத்து வரையும் அண்ணாவை இழுத்து சென்றார். நல்ல வேளை தாத்தா சாரி அவர்கள் மனுவை கோர்ட்டில் தாக்கல் செய்யவில்லை என்றான் ரகு. குழந்தையுடன் அறையின் பக்கம் வந்த சீதா குழந்தையை சிட்டியிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் பேசுவதை கதவருகில் நின்று கவனித்தாள். அண்ணன் தான் அறியாமல் செய்த தவறுக்காக தானே தண்டனையை கொடுத்து கொண்டார். ஊர் ஊராக பரதேசியாக அலைந்தார். உற்றார் உறவினர் யாரையும் பார்க்காமல் மைசூர், குடகு, நஞ்சங்கூடு என்ற ஒவ்வொரு இடமாக பிச்சைக்காரனைப் போல் உணவு உடையின்றி ஓடி ஓடி அலைந்தார். இறுதியாக நஞ்சங்கூடு என்ற சிவஸ்தலத்தில் ஒரு சாமியார் அண்ணா மன்னி திரும்பவும் சேர்ந்து வாழ பிரார்த்தனை செய்தார். அதன் பிறகுதான் அண்ணன் என்னிடம் வந்தார். அவர் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டார். மன்னி அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் மேடம் என்றான் ரகு. இதை கேட்டு சீதாவின் முகம் வாடியது. மேடம், என் அண்ணன் வெங்கட் நன்றாக குண்டாக இருப்பார். இப்போ பார்க்க முடியாதபடி கூனி குறுகி போய்விட்டார். அவர் முகத்தை பாருங்க என்று உணர்ச்சி பொங்க பேசினான் ரகு. மிக சன்னமான குரலில் வெங்கட் கண்ணீருடன், மேடம், தவறு செய்தவர் திருந்தி வாழக்கூடாதா? எனக்கு வாழ ஒரு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாதா? என் மனைவியோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். உங்கள் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினான் வெங்கட். கதவின் அருகில் இவற்றை கேட்டு கொண்டிருந்த சீதாவுக்கு துக்கம் பீரிட்டது. அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்கோ என்று கதறிக்கொண்டே வெங்கட்டின் கால்களில் விழுந்தாள். அவளை அப்படியே தூக்கி அணைத்தான் வெங்கட். தலையை கவிழ்த்து கொண்டு விக்கி விக்கி அழுதாள் சீதா. அவள் அழுகையுடன் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அண்ணா, நீங்கள் நலமாக இருக்கீங்களா என்று கேட்பது போன்ற உணர்வு. அவன் அவளை பார்த்தான். நீ நன்றாக இருக்கிறாயா சீதா என்பது கேட்பது போன்ற உணர்வு. அண்ணா, இனி நான் உங்களை பிரிந்து வாழ மாட்டேன். நான் பூவும் பொட்டுமாகத்தான் போவேன் என்று சொல்வது போன்ற உணர்வை அடைந்தாள் சீதா. சீதா, இனி கனவிலும் உனக்கு துரோகம் இழைக்க மாட்டேன் என்று வெங்கட் கூறுவது போன்ற உணர்வை அடைந்தான். அருகில் யார் உள்ளார்கள் யார் இல்லை என்ற உணர்வே இல்லாமல் இருவரும் கட்டி பிடித்து கொண்டு கண்ணீருடன் கண் விழிகளை மேல் நோக்கி அரை தூக்கத்தில் உள்ளது போன்று நின்று கொண்டிருந்தனர். சந்திரலேகா ரகுவை பார்த்து அருகில் உள்ள அறைக்கு அழைத்து சென்றாள். அவர்கள் இருவரும் மனம் விட்டு அழட்டும், துக்கமெல்லாம் கண்ணீரில் கரைந்துவிடும் என்றாள் சந்திரலேகா. ஆன்டி, யூ ஆர் கிரேட். நீங்கள் ஒப்பற்றவர்கள். எங்கள் மன்னியை நன்றாக கவனித்து கொண்டிருந்தீர்கள். எங்கள் விளம்பரத்தை கண்டு சரியான நேரத்தில் எங்களுக்கு தொலைபேசி மூலம் விவரங்களை தெரிவித்தீர்கள். உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பதென்றே தெரியவில்லை என்றான் ரகு. மிஸ்டர் ரகு, உங்களுக்கு குழந்தை குட்டி உள்ளதா என்றாள் சந்திரலேகா. ஆன்டி, நான் பிரம்மச்சாரி என்றான் ரகு. யாரையாவது காதலிக்கிறீங்களா? எனக்கு காதலியும் இல்லை குழந்தையும் இல்லை ஆன்டி என்று சிரித்தான் ரகு. அப்போ நான் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துக்க சொன்னா ஒத்துப்பீங்களா என்று கேட்டாள் சந்திரலேகா. பேஷா, எங்க அண்ணனும் அண்ணியும் ஓகே சொன்னா நான் உடனே தாலி கட்டிடுவேன் என்றான் ரகு. அங்கு குழந்தையுடன் நிற்கும் சிட்டியை காண்பித்து, அதுதான் மணப்பெண், அவள் கையில் உள்ள பிள்ளை சீதாவின் வளர்ப்பு மகன் என்றாள் சந்திரலேகா. இதுவரை ரகு இம்மாதிரி அழகிய தேவதையை பார்த்ததே இல்லை. அப்படியே சொக்கி போய்விட்டான். மிஸ்டர் ரகு, இவளுக்கு நான் தான் தமிழ் பேச கற்றுக் கொடுத்தேன். இவள் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவள். ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறார், பிரசன்ன ரெட்டி என்று பெயர். நல்லா இருந்தவங்க நொடித்து போனார்கள். இவளுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் தான் கல்யாணம் செய்ய போவதாய் இவள் அண்ணன் சொல்கிறார். அவரும் ஒரு பெண்ணை என் முன்னிலையில் கல்யாணம் செய்ய ஒப்புக்கொண்டுள்ளார் என்றாள் சந்திரலேகா. ரொம்ப நல்லது ஆன்டி. என் திருமணமும் அதே நேரத்தில் சிட்டியுடன் நடத்த ஏற்பாடு செய்து விடுங்கள் என்றான் ரகு. சந்திரலேகா சிரித்தாள். சிட்டி வெட்கத்தால் தலை குனிந்து கொண்டாள். குழந்தை குப்பு அம்மா அம்மா என்று அழ ஆரம்பித்தான். அடுத்த அறையில் அரை மயக்கத்தில் வெங்கட்டுடன் நின்று கொண்டிருந்த சீதாவின் காதுகளில் குழந்தை குப்புவின் அழுகுரல் நன்றாகவே கேட்டது. உடனே வெங்கட்டை விட்டுவிட்டு வேகமாக ஹாலுக்கு ஓடி வந்து குப்புவை தூக்கி வைத்து அழுகையை நிறுத்தினாள். ஹாலுக்கு வந்த வெங்கட் சீதாவின் கையில் இருந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியமடைந்தான். சீதா, இந்த பிள்ளை யார் பிள்ளை என்று கேட்டான். இதுவரை இந்த பிள்ளை சீதாவின் பிள்ளை. இனிமேல் இது உங்கள் இருவரின் பிள்ளை. புராண காலத்தில் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்ட கணபதியை அம்பாள் சிவனாரிடம் இது நம் பிள்ளை என்று அறிமுகம் செய்ததைப் போல
இப்போது சீதாவால் வளர்க்கப்படும் பிள்ளையை நமது பிள்ளை என்று சீதா அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் சந்திரலேகா. ஆமாங்க, இவன்தான் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தான். நான் வளர்க்கும் இந்த பிள்ளை இது நமது பிள்ளையாக வளரணும்னு ஆசைப்படுகிறேன். வந்து அண்ணா, உங்க சம்மதம் தேவை என்றாள் சீதா. வெங்கட் என்ன சொல்லப் போகிறான், அதன் விளைவு என்ன ஆகிவிடப் போகிறதோ என்று கேள்விக்குறியுடன் வெங்கட்டை ரகுவும் சந்திரலேகாவும் பார்த்தனர். என்ன ஆகுமோ என்று அச்சமுடன் சிட்டியும் பார்த்து கொண்டிருந்தாள். என் மனைவி சீதா ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாள். சீதா, இனி உன் ஆசைதான் என் ஆசை. ஆன்ட்டி, இந்த குழந்தையை சட்டப்படி எங்கள் குழந்தையாய் செய்து விடுங்கள். சீதா, குழந்தைக்கு என்ன பேரு வச்சிருக்க என்றான் ஆவலுடன் வெங்கட். ரகுவும் சந்திரலேகா சிட்டி அம்மாவும் இந்த வார்த்தையை கேட்டதும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். சீதா பெருமையுடன் தன் புருஷனை தழுவிக்கொண்டு, அண்ணா, நமது மகனுக்கு குப்புசாமி சாஸ்திரின்னு பேர் வச்சிருக்கேன் என்றாள். ஓ, உன் அப்பா பேர் வச்சிருக்கையா? ரொம்ப சந்தோஷம். டே குப்புசாமி என்று கூறி குப்புவின் கன்னத்தில் முத்தமிட குழந்தை சந்தோஷத்தால் முகம் மலர்ந்தது. நான் உள்ள வரலாமா என்று கேட்டுக்கொண்டு பிரசன்னா ஹாலுக்குள்ளே வர முற்றிலும் புதுமையாக உடை அணிந்து மாறுபட்ட பெண்ணாக சுனிதா ஹீல் ஷோவுடன் அவனை தொடர்ந்து வந்தாள். அவளை பார்த்ததும் சீதாவுக்கு ஏதோ நினைவு வர ஆரம்பித்தது. அதேபோல் சுனிதா போல இருக்கும் இந்த பெண் யார் என்று எண்ணினான் ரகு. வெங்கட், இவ்வளவு நாளா மன்னியை பார்த்துண்டு இருந்தவங்க வேற யாரும் இல்லை. சீதா மன்னியுடைய அப்பாவுக்கு ஒன்றுவிட்ட சகோதரி என்றான் ரகு. அப்படியா ஆன்ட்டி, உங்க உதவிக்கு நன்றியை எப்படி செய்வது எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை என்றான் வெங்கட். மிஸ்டர் வெங்கட், இவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். நம் ஆசிரமத்திற்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்காரு. இவர் பெயர் பிரசன்ன ரெட்டி, ஹைதராபாத்தை சேர்ந்தவர். இவர் ஒரே தங்கை சிட்டி அம்மா. என்னிடம் தமிழ் படிக்கிறாள். அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்கிறார் என்றாள் சந்திரலேகா. மிஸ்டர் பிரசன்னா, இவர் பெயர் வெங்கட், சீதாவின் கணவர். இவர் ரகு, வெங்கட்டின் தம்பி. இன்னும் திருமணமாகவில்லை என்று தொடர்ந்து சொன்னாள் சந்திரலேகா. உங்களையெல்லாம் சந்தித்ததில் எனக்கு சந்தோஷம். இவ என் வருங்கால மனைவி, பெயர் கௌதமி. இவளது சொந்த ஊர் வாரங்கல், நைஜாமை சேர்ந்தது என்றான் பிரசன்னா. அவள் வித்தியாசமான முறையில், அதாவது முஸ்லிம்கள் தஸ்லிம் செய்வது போல வணங்கினாள். முஸ்லிம் பெண்களிடம் பழகி பழகி அந்த பழக்கம்தான் அதிகம் என்றான் பிரசன்னா. நான் நேரடியாக விஷயத்திற்கு வரேன். மிஸ்டர் பிரசன்ன ரெட்டி, உங்கள் தங்கையை வெங்கட்டின் தம்பி ரகுவுக்கு கல்யாணம் செய்து தருகிறீர்களா என்று கேட்டாள் சந்திரலேகா. மேடம் சொன்னா எனக்கு ஓகே தான். நீங்க முன்னமையே சிட்டியின் சம்மதத்தை கேட்டிருப்பீங்க இல்லையா என்றான் பிரசன்னா. ஓ, கேட்டுட்டனே. அவளும் நீங்க சரின்னா ஓகேன்னு சொல்லிட்டா என்றாள் சந்திரலேகா. நானும் என் அண்ணன் வெங்கட்டும் சரின்னு சொன்னாத்தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் என்றான் ரகு. எனக்கு 100% சம்மதம் என்றான் பிரசன்னா. எனக்கு 200% சம்மதம் என்றான் வெங்கட். அப்போ வெத்தலை தட்டை மாத்திக்கங்க என்று ஏற்கனவே டேபிளில் வைக்கப்பட்டிருந்த வெற்றிலை தட்டை 2 சந்திரலேகா எடுத்து கொடுக்க இருவரும் தட்டை மாற்றிக்கொண்டனர். பிறகு பிரசன்னாவுக்காக சீதாவும் ரகுவுக்காக சந்திரலேகாவும் வெற்றிலை தட்டை மாற்றிக்கொண்டனர். மறுநாள் திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டது. எல்லோரும் ஹாலை காலி செய்து வெளியில் செல்லலாயினர். சுனிதா மெதுவாக கதவருகே செல்லும்போது சுனிதா சுனிதா என்று அவள் காதில் விழும்படி கூப்பிட்டான் ரகு. ரகுவுக்கு அவள்தான் சுனிதா என்ற சந்தேகம் மிகுதியாக இருந்தது. திடீரென்று சுனிதா சுனிதா என்றான். அதுவும் அவள் உண்மை பெயராக இருந்தால் கண்டிப்பாக அவள் தன்னை திரும்பி பார்ப்பாள். அப்பொழுது உண்மை வெளிப்பட்டுவிடும் என்று ரகு நம்பினான். சுனிதா சுனிதா என்று 2 முறை கூப்பிட்டான். ஆனால் ரகு எதிர்பார்த்தபடி அவள் திரும்பி பார்க்கவில்லை. சுனிதா சற்றும் சலனமின்றி திரும்பி பார்க்காமல் நேராக வெளியில் சென்றாள். ரகுவுக்கு ஒரே ஆச்சரியம். சுனிதா மாதிரி எப்படி வேறொரு பெண் இருக்க முடியும்? சுனிதா என்று அழைத்தால் ஆச்சரியப்படும் வகையில் எவ்வித சலனமும் இன்றி ஒரு செவிட்டு பெண் போல சென்றதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு பிரசன்னாவும் சுனிதாவும் ஓர் அழகிய ஏசி காரில் புறப்பட்டனர். கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது பிரசன்னா சுனிதாவின் காதுகளில் இருந்து செருகி வைத்திருந்த பஞ்சு சுருளை வெளியில் எடுத்தான். சுனிதா, சாரி கௌதமி, அவங்க உன்னை அடையாளம் கண்டுக்க முடியலை. இந்த ரகு மாத்திரம் சந்தேகப்பட்டு நீ வரும்போது சுனிதா சுனிதான்னு கூப்பிட்டான். இந்த பஞ்சின் உதவியால் உன் காது கேட்கல.
எப்படியோ உச்சக்கட்டத்தில் இருந்து தப்பித்து விட்டாய் என்று கூறி சிரித்தான் பிரசன்னா. கஸ்தூரிபாய் பெண்கள் விடுதியில் 2 ஜோடி திருமணங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அனைவரும் வெளியில் போடப்பட்டிருந்த மண்டபத்திற்கு வந்தனர். சந்திரலேகா ரகுவையும் பிரசன்னாவையும் மேடைக்கு அழைத்து நாற்காலியில் அமர வைத்தாள். பிறகு ரகுவின் அருகில் சிட்டியையும் பிரசன்னா அருகில் கௌதமியையும் அமர வைத்தாள். வெங்கட்டை அழைத்து பிரசன்னாவுக்கும் ரகுவுக்கும் மாலைகள் அணிவித்தாள். பெண்கள் இருவருக்கும் சந்திரலேகா மாலைகளை அணிவித்தாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மேடையில் ஹைதராபாத் தொழிலதிபர் பிரசன்னா வாரங்கல்லை சேர்ந்த கௌதமியையும், மும்பை தொழிலதிபர் ரகு ஹைதராபாத்தை சேர்ந்த சிட்டியையும் கல்யாணம் செய்து கொள்ள அமர்ந்திருக்கிறார்கள். பதிவாளர்கள் அவர்கள் திருமணத்தை பதிவு செய்வார்கள் என்றாள் சந்திரலேகா. அவ்வாறு இப்பதிவு திருமணங்கள் நிறைவு பெற்றன. இப்பொழுது உங்கள் முன்னிலையில் நமது வழக்கப்படி பிரசன்னா கௌதமி கழுத்திலும் ரகு சிட்டியின் கழுத்திலும் திருமாங்கல்யம் அணிவிப்பார்கள் என்று சந்திரலேகா சொல்லவும் அவர்கள் தாலியை கழுத்தில் அணிவித்து முடித்தார்கள். அவர்களுக்கு சீதாவும் சிஸ்டர் விஜயாவும் உதவி செய்தார்கள். சுனிதாவின் காதருகில் வந்த சீதா, சுனிதா என்றதும் சுனிதா திரும்பினாள். தாலியை கட்டும்போது திரும்பாத. ஊர் மாறி உருமாறி பேர் மாறினாலும் உன் வலது கழுத்தில் உள்ள மச்சம் மட்டும் மாறவில்லை. அது நீ யாருன்னு காட்டி கொடுத்துடுச்சு. ஆனா நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ தீர்க்க சுமங்கலியாய் வாழ வாழ்த்துகிறேன் என்று கூறிவிட்டு கொஞ்சம் பூக்களை எடுத்து ஆசிர்வதித்தாள் சீதா. சுனிதாவின் கண்கள் கலங்கின. ஆனால் அசையாது வீற்றிருந்தாள். திருமணம் நல்ல விதமாய் முடிந்தது. அனைவருக்கும் அமர்சிங் பானகம் கொடுத்தான். மணமக்களுக்கு சந்திரலேகா பாலும் பழமும் கொடுத்தாள். எல்லோருக்கும் கல்யாண சாப்பாடு போடப்பட்டது. அனைவரும் மணமக்களை வாழ்த்தினர். வெங்கட்டும் ரகுவும் புறப்பட தயாராக இருந்தனர். சீதாவும் சிட்டியும் சந்திரலேகா காலில் விழுந்து ஆசி பெற்றனர். குழந்தை குப்புவையும் சந்திரலேகா கால்களில் வைத்து ஆசி பெற்று புறப்பட தயாரானார்கள். சிட்டியும் பிரசன்னாவும் பிரியும் நேரம் வந்தது. தங்கை கண்ணீருடன் அண்ணனை பிரிந்து புதிய வாழ்க்கை துவங்க செல்கிறாள். பிரசன்னா குழந்தையைப் போல அழுதான். சந்திரலேகா சமாதானம் செய்தாள். கௌதமி குழந்தை குப்புவை கையில் வாங்கி நெஞ்சோடு நெஞ்சாக அணைத்து கொண்டாள். துக்கம் தொண்டையை அடைத்தது. தாய்மை வெடித்து வெளியில் வந்தது. ஆசை தீர குழந்தையை முத்தமிட்டாள். குழந்தை ஆனந்த களிப்பில் சிரித்தது. அப்பொழுது சீதா, பாத்தீங்களா அண்ணா, நீங்க சிரிக்கும்போது ஒரு ஓர சிரிப்பு சிரிப்பது போல தெரியும். அப்படித்தான் குப்பு சிரிக்கும் போதும் தெரியுது. தலைமுடி கூட உங்க முடி மாதிரி சுரட்ட சுரட்டையா இருக்கு. இது உங்க குழந்தைன்னு சொன்னா எல்லாரும் நம்பிடுவா என்று கூறி வெகுளித்தனமாக சிரித்தாள் சீதா. சரி சீதா, நேரமாச்சு, குழந்தையை வாங்கிக்கோ, புறப்படணும் என்றான் வெங்கட். சந்திரலேகா சீதாவின் கன்னத்தில் முத்தமிட்டு, சீதா, குழந்தையை நன்னா பார்த்துக்கோ, இனி குப்பு உங்கள் பிள்ளை என்றாள். பிரிய மனமில்லாத குழந்தையை சீதாவிடம் கொடுத்தாள் கௌதமி. வெங்கட்டும் ரகுவும் குடும்பத்துடன் புறப்பட்டு சென்றனர். குழந்தையை நினைத்து கொண்டு வெகுநேரம் கையை அசைத்து டாட்டா காட்டி கொண்டிருந்தாள் சுனிதா. மேடம், நீங்கள் மிகவும் உயர்ந்தவர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நல்ல இடத்தில் நல்லபடியா என் தங்கைக்கு கல்யாணம் செய்து வச்சிட்டீங்க. எனக்கும் நல்லபடியா திருமணம் செய்து வைத்தீர்கள். சென்னை வீட்டை நான் காலி செய்து விட்டேன். நான் இனி ஹைதராபாத்தில் கௌதமியுடன் குடும்பம் நடத்தப் போகிறேன். நீங்கள் எங்களை ஆசிர்வதியுங்கள் என்று பிரசன்னா கூறி சந்திரலேகா காலில் விழ, கௌதமியும் சந்திரலேகா காலில் விழுந்து ஆசி பெற்றாள். பிறகு, மேடம், என்னுடைய வலது கழுத்து மச்சத்தை பார்த்து சீதாமா நான் தான் சுனிதான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க என்றாள் சுனிதா. குழந்தையை பத்தி ஏதாவது சீதா கேட்டாளா என்றாள் சந்திரலேகா. இல்ல, வேறு ஒன்றும் சொல்லவில்லை என்றாள் சுனிதா. சரி, கடைசி வரையிலும் அது சீதாவின் குழந்தையாகவே இருக்கட்டும். நீ பழசை முற்றிலும் மறந்து புதிய வாழ்க்கையை துவங்கு. அதற்கு என் மனப்பூர்வமான ஆசிகள் என்றாள் சந்திரலேகா. வழிந்தோடும் கண்ணீரை துடைத்து கொண்டாள் சுனிதா. பிறகு அவர்கள் இருவரும் புறப்பட தயாரானார்கள். மிகவும் உயர்தரமான வாட்ச் பிரசன்னா கட்டியிருந்தான். அதை கழற்றி கூர்கா அமர்சிங்கின் கையில் கட்டி, நாங்கள் போய் வருகிறோம் என்று சொன்னான் பிரசன்னா. கூர்கா அமர்சிங் கண்ணீருடன் தலையசைத்து அட்டென்ஷனில் நின்று சல்யூட் அடித்தான். இருவரும் ஒரு காரில் ஏறி புறப்பட்டு சென்றனர். அவர்கள் சென்ற பின் அமர்சிங், எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்தது என்றான். எல்லோரும் நம் இருவரையும் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். திடீரென்று தனிமையானது போன்ற உணர்வு என்ற கண்ணீருடன் சொன்னாள் சந்திரலேகா. தனிமை என்று சொல்ல வேண்டாம் மேம் சாப், நான் இருக்கிறேன். இங்கு உங்களை நம்பி எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் யாவரும் உங்களுக்கு துணை.
நாங்கள் யாவரும் உங்கள் உறவுக்காரர்கள் தானே என்றான் அமர்சிங். ஆம் என்ற பாவனையில் தலையசைத்தாள் சந்திரலேகா. மேம் சாப், உங்கள் மன அமைதிக்காகவும் என் மன அமைதிக்காகவும் மணமக்கள் நலமுடன் வாழ்வதற்காகவும் இன்றிரவு நான் 108 தடவை அனுமார் சாலிசாவை சொல்லி அனுமாரை பிரார்த்திப்பேன் என்ற கண்ணீருடன் கூறி கண்ணீரை துடைத்து கொண்டான் அமர்சிங். அவன் வாய் அனுமார் சாலிசாவை முணுமுணுத்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.